சக்தி சேனலின் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் MSOக்களுக்கும் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கும் அன்போடு இனிப்பையும் பரிமாறிக்கொள்ளும் இந்த இனிய வேளையில் உங்கள் வாழ்விலும் பட்டொலி வீசிட சக்தி சேனலின் தித்திக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் AC, TV, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பட்டாசு வெடித்து கொண்டாடினர். நாடு முழுவதும் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியது. அந்த வகையில் புதுச்சேரியிலும் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. காலை முதலே பொதுமக்கள் எழுந்து கங்காசனம் எடுத்து புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதேபோன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரை பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்து தீபாவளியை கொண்டாடினர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் புதுச்சேரியில் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளதால் புதுச்சேரியில் அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. நகர பகுதியான ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, உப்பளம், உருளையன்பேட்டை, லாஸ்பேட்டை உட்பட கிராமப்புறங்களில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் இன்று பொது விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் மழை காரணமாக சாலைகள் வெறிச்சோடி காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் நகர், பாவாணர் நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழும் அபாயம் உள்ளதால் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழி சாலையால் நீர் போகும் பாதைகள் தடைப்பட்டுள்ளதால் புதுச்சேரியின் நெல் களஞ்சியம் ஒவ்வொரு ஆண்டும் நீரில் மூழ்கி விவசாயிகளை சோகத்தில் ஆழ்த்தி வருகிறது. விழுப்புரத்தில் இருந்து மங்கலம், செம்பியம்பாளையம், கோர்க்காடு, செலியம்பேடு, பாகூர், சோரியாங்குப்பம், வயல்வெளி வழியாக நாகப்பட்டினம் செல்லும் புறவழி சாலையால் பல இடங்களில் வடிகால் வாய்க்கால்களும் இயற்கையான நீர் வழிபாதைகளும் தடைப்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது இருபுறமும் உள்ள வயல்களில் மழைநீர் வெளியேற வழியின்றி தேங்கி நிற்கிறது. வெள்ள நீரோட்டம் என்பது மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கியே இருக்கும். ஆனால் புறவழி சாலை பணியின் போது நீர் வழித்தடங்கள் ஆங்காங்கே தடைப்பட்டுள்ளதால் மேற்கு பகுதியில் வயல்களில் தேங்கும் மழைநீர் வடிவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இதனால் புதுச்சேரியின் நெல் களஞ்சியமான பாகூர் பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்படுவது தொடர்கதையாக உள்ளது. புறவழி சாலையில் இருபுறமும் சிறிய அளவிலான வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. இது சாலையில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் வகையில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆண்டுதோறும் நீரில் மூழ்கி வரும் புதுச்சேரியின் நெற்களஞ்சியத்தை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 6 பேரிடம் ரூபாய் 47,000 மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரியை சேர்ந்த நபரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசியுள்ளார். அதில் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதையடுத்து 4 தவணைகளாக மர்ம நபருக்கு ரூபாய் 19,882 செலுத்தியுள்ளார். ஆனால் அதன்பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் 14,500, 3,000, 5,000, 2,000, பெண் ஒருவர் 3,000 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 47,382 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். லயன்ஸ் காஸ்மோபாலிட்டன் சங்கம் சார்பில் பாரதிதாசன் பெண்கள் கல்லூரியில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாண்டிச்சேரி லயன்ஸ் காஸ்மோபாலிட்டன் சங்கம் மற்றும் சென்னை பிரஸ்ட் சென்டர் சார்பாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் குறித்து மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பதில் அளித்தார். குயவரப்பாளையம் லெனின் வீதியில் சுமார் 3 கோடி மதிப்பில் கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த வசதிகளை புதுவை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வலியுறுத்தினார். ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், ராஜலட்சுமி, நிர்வாகிகள் மதிவாணன், சாம்ராஜ், சிவகுமார், மாரிமுத்து, ஜெயந்தி, கல்லூரி ஒருங்கிணைப்பாளர்கள் பிந்து, அமுதா, நித்யா கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செயலாளர் திருவங்கிடம் நன்றி கூறினார். புதுச்சேரியில் நாளை பல்வேறு இடங்களில் மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. குருமாம்பேட் துணை மின் நிலைய பராமரிப்பு பணி காரணமாக நாளை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை கீழ்கண்ட இடங்களில் மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையம், டக் முனையம், ஹரி நமோ நகர், பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், என்ஆர் ராஜி நகர், சிவாஜி நகர், காமராஜ் நகர், குரு நகர், ராஜீவ் நகர், ஆதி கேசவர் நகர், இந்திரா நகர், இஸ்ரவேல் நகர், பல் மருத்துவக் கல்லூரி, புதுப்பேட், ராஜாஜி நகர், லாஸ்பேட்டை, நெருப்புக்குழி, டாவர்குளம், டாக்டர் அன்னிபசன் நகர், கணபதி நகர், சின்னக்கண்ணு நகர், அன்னை நகர், மோதிலால் நகர், அகத்தியர் நகர், வாசு நகர், பொதிகை நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், செவாலியர் சீனிவாசன் நகர், தில்லைக்கண்ணு அம்மா நகர், அசோக் நகர், லாஸ்பேட் அரசு ஊழியர் குடியிருப்பு, நேருவில் நகர், ஆவை நகர், சாந்தி நகர், வள்ளலார் நகர், கலைவாணி நகர், ஆனந்தா நகர், நெசவாளர் நகர், லட்சுமி நகர், வரதராஜ பிள்ளை நகர், மேகர் நாராயணசாமி நகர், சப்தகிரி நகர், இடையஞ்சாவடி ரோடு, லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள் என பல்வேறு இடங்களில் மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக காரைக்காலில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக காரைக்கால், திருநெல்லாறு, நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள், குடியிருப்பு பகுதிகள், விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் தென்னங்குடி பகுதியில் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர். 2 நாட்கள் பெய்த மழைக்கே மழைநீர் வெளியேறாமல் தேங்கியிருக்க வடிகால்களை முறையாக தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக வடிகால்களை தூர்வார வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி பண்டிகையையொட்டி புதுச்சேரியில் உள்ள அம்மன் கோவில்களில் பக்தர்கள் நோன்பு எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. இது ஒருபுறம் இருக்க தீபாவளி பண்டிகையை ஒட்டி அம்மன் கோவில்களில் தீபாவளி நோன்பு வழிபாடு நடந்தது. பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் மண் சட்டியில் பலகாரங்கள், வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பூக்கள், பழங்கள், வில்வ இலை, நோன்பு கயிறு ஆகியவற்றை வைத்து கோவிலுக்கு எடுத்து சென்று வழிபாடு செய்தனர். படைகள் முடிந்து நோன்பு கயிறு அணிந்தனர். நகரப்பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில், அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் கோவில், புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில், பாரதி வீதியில் உள்ள காமாட்சியம்மன் கோவில், திலாசுப்பேட்டை, லாஸ்பேட்டை மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அம்மன் கோவில்களில் நோன்பு வழிபாட்டிற்கு ஏராளமானோர் சென்று நோன்பு கயிறு கட்டி சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை 4 மணி முதல் அனைத்து கோவில்களிலும் அமாவாசை நோன்பு எடுக்கப்பட்டது.
வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ள நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியின் மேலே 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை பரவியுள்ள மேல் வளிமண்டல சுழற்சி தற்பொழுது தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது மேற்கு வடமேற்கு போக்கில் நகர்ந்து அதனைத் தொடர்ந்து 48 மணி நேரத்தில் தெற்கு பசுமை வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 21/10/2025 முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மீனவர்கள் எவரேனும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருப்பேன் உடனடியாக கரை திரும்பவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. எனவே மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்கள் தங்கள் கிராமங்களில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள உரிமையாளர்களுக்கு தகவல் தெரியும் பொருட்டு இதனை உரிய வகையில் அறிவிப்பு செய்திட வேண்டும் என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. காலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் சார்பாகவும் முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு தீபாவளி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் சார்பாகவும் ஆதரவற்றோர்கள் மற்றும் முதியோர்கள் தீபாவளி கொண்டாடும் விதமாக காலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பொது சேவை பிரிவின் சார்பாக புத்தாடைகள், உணவு, இனிப்பு வகைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி ஏற்பாட்டில் சங்கத்தின் பொது சேவை பிரிவின் தலைவரும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க செயல் தலைவருமான சத்யராஜ், செயலாளர் கணேசன் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் கலாம் வாகன ஓட்டுநர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர் மற்றும் முகவர்கள் சங்கத்தினர், புதுவை மாநில நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு புத்தாடை, உணவு, இனிப்பு வகை வழங்கப்பட்டது. மேலும் இச்சங்கத்தின் மூலமாக ஆதரவற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.